புகழ் துணையார். திருவில்லிபுத்தூர் கும்பகோணம் நாச்சியார் சாலையிலே உள்ளது. அந்த ஊரிலே ஆதிசைவர் குலத்தில் தோன்றியவர்தான் புகழ்துணை நாயனார். சிவனை வீட்டிலே ஆத்மார்த்தமாகவும் உலக மக்களுக்காக திருக்கோயிலிலும் சென்று பூஜை செய்து மகிழ்வார். அப்படி இருக்குங்கால் ஒரு கடுமையான பஞ்சம் வருகிறது. உணவு தட்டுப்பாடு வருகிறது. பட்னி கிடக்கிறார். ஆனால் ஈசனுக்கு தவறாமல் பூஜை செய்து வருகிறார். ஊரிலே வறுமை ஏற்பட்ட போது, அனைவருமே ஊரை விட்டு விலகிய போதும், உறவினர்கள் விலகிய போதும், இந்த இறைவனை நான் விட்டுவிட்டு எப்படி விலகுவேன் என்று அவரே அந்த இறைவனே என்னுடைய உறவு என்று வாழ்ந்து அந்த இறைவனை தனித்து விட்டுவிட்டு நான் வெளியேற மாட்டேன் என்று வாழ்ந்ததும் இவரின் வாழ்க்கை குறிக்கோள். இதுவே சிவாச்சாரியார்களின் தொழிலும் தொண்டும். அதுவே இவரை இறை அடியாராக உயர்த்தி சென்றது. அப்படி இருக்கும் காலத்திலே ஒரு நாள் இறைவனுக்கு திருமஞ்சனம் செய்யும் பொழுது பசியினாலே தளர்வெய்தி தண்ணீர் குடம் கை தாங்காமல் இறைவன் மேல் விழுகிறது. அதனை கண்டு பயந்து துன்புற்று மயக்கமாகிறார். உடனே அவர் மனதிலே இறைவன் பஞ்சம் நீங்கு வரை பீடத்தின் மேல் ஒரு காசு வைப்போம் என பகர அதனை கண்டு மகிழ்ந்து திருவருளை போற்றினார். பஞ்சம் நீங்கியது. திருத்தொண்டு வழுவாது செய்தார். இறைவன் பொற்காசு தருகிறான் என்றால் அதனை கொண்டு உணவுப் பொருள்களை வாங்க முடியும் என்பதுதானே பொருள். பஞ்சம் என்று சேக்கிழார் குறிப்பிடுவது உணவுப் பொருள்களை வாங்குவதற்குரிய வாய்ப்பு வசதிகளை சாதாரண ஏழை மக்கள் பெற்றிராத நிலையை தான் இது குறிக்கும் என்று நாம் கொள்ள வேண்டும். அப்படியானால் விளைபொருள்கள் மழை இல்லாத காரணத்தினால் குறைவாக விளைந்திருக்கலாம். ஆதலால் விலைவாசி அதிகமாகி இருக்கலாம். ஆதலால் பாதிக்கப்படுபவர்கள் எல்லாம் ஏழை வர்க்கத்திலே இருப்பவர்கள், கோயில் பூஜகர்கள் போன்றவர்கள் என்று நாம் அறிய முடிகிறது. புகழ்துணையாரும் இந்த வர்க்கத்தை சேர்ந்தவர்தான். துன்புற்றார் இறைவன் அருளால் இன்புற்றார் என்று அறிகிறோம். அந்த நாயனாரின் பாத கமலங்களை வணங்கி மகிழ்வோம். புகழ்